ஒன்று வாக்குறுதிகள், இன்னொன்று வாக்குறுதி கொடுத்து விட்டேன் கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் பேசுறது. ஓபிஎஸ் உடைய கருத்து டிக்டேட்டர் போல நடந்துக்கிறார், சர்வாதிகாரி போல அப்படின்னு சொல்லி அவருடைய விமர்சனத்தை எடப்பாடி மேல கூர்மி திட்டுறார். இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்தே பேசிடலாம். அது ஜனங்களுக்கு இது ஒரு நல்ல பொங்கல் செய்திங்க. மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஜனங்களுக்கு இலவசம் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், 2000 ரூபா கொடுக்குறோம். இது இப்படியே போச்சுன்னா பஸ்ஸில் போனாவே உங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படி கூட ஒரு அறிவிப்பு வரலாம். நான் எனக்கு முன்னாடி பேசுனவங்க கிட்டேருந்து லைட்டாக மாறுபட விரும்புகிறேன். ஏன்னா மக்களை பொறுத்தவரையிலும் விளக்கம் கடன் சுமை அதெல்லாம் இல்லை, நிறைய பணம் பத்தலை, தேவை இன்னும் அப்படின்ற மாதிரி தான் ஜனங்க இருக்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு இலவசமாக கொடுத்தப்போ பெண்கள் இப்போ இல்லத்தரசிகள் ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ணாங்க, குடும்பத்துக்கு அது உதவி படுச்சு. ஏன் அப்போ மாடு மாதிரி உழைக்கிற ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க காசு கொடுத்து போனோமா? ஏன் இல்லத்தரசி மிச்சம் பண்ணும்போது குடும்ப தலைமை மிச்சம் பண்ணக்கூடாதா? அவங்களும் மிச்சம் படுத்துரும். அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி திட்டங்கள் இது மேலை நாடுகளுக்கு நிகராக போகுது. ஊழலில் ஒண்டி தான் நாங்கள் நிகராக போவோம்னு இல்லை, திருடுறதில்லை. இந்த மாதிரி மக்களுக்கு அறிவிப்புலையும் நாங்கள் நல்லா பண்ணுவோன்னு இது என்ன கேட்டால் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இன்றைக்கி அதிமுக அறிவித்திருக்கிற இந்த செய்தியானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிலாம் அப்புறம் இருக்கட்டும், நான் இன்றைக்கே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஓப்பன் பண்ணிட்டார். இப்போ இது என்ன ஆகும்னா திமுக வர்சஸ் அதிமுக, அதிமுக வர்சஸ் திமுகன்னு சொல்லிட்டு பெர்செப்ஷன் செட் ஆகும். இப்போ இதில் புதுசாக வரவங்க, வீட்டிலே இருந்து ஆட்டின் போகிறவங்க, ட்விட்டர் போகிறவங்க, அவங்களுக்குலாம் இனிமேல்ட்டு பர்செப்ஷன் பேட்டில் இட் வில் பி வெரி கிளியர். அதிமுக வாக்குறுதி இது, திமுக வாக்குறுதி இது. அது 2000 ரூபாய். இப்போது அடுத்தது என்னென்னா பால் இஸ் நவ் இன் சிஎம்ஸ் கோர்ட். அவர் நான் 2500 எனக்கு முன்னாடி சொன்னார் ஏலம் அப்படின்னு. ஆமாம், கிட்டத்தட்ட ஏலம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. மக்களுக்கு தானே அந்த பணம் போகுது, டெண்டருக்கு போகல இல்லையா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக இதை ஆரம்பித்தது, திமுக 1000 ரூபாய் கொடுத்தது பெண்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி 2000 ரூபாய், நம்ம திமுக கூட ஒரு 500 ரூபாவோ இல்லை ஏதோ ஒன்று கூட சொல்லி கொடுத்தா அதனால் எந்த தப்பும் கிடையாது. மக்கள் நிறைய வரி சுமைக்கு ஆளாக இருக்கிறோம், மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, கரண்ட்டு பில்லு, ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்ட முடியல. அதனால் நாங்கள் உழைச்சி வரியாக தான் திருப்பி கொடுக்க போகிறோம். நீங்கள் கொடுக்குற காசு திருப்பி உங்கள்கிட்ட தான் வரப்போகுது. அதனால் குறைந்தபட்சம் இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது இது இலவசம், இதனால் கடன் சுமை ஏறும். என்றைக்கு கடன் சுமை கம்மியாக இருந்தது? ஆமாம், வேர்ல்டு பேங்க் வரப்போகுது. இதனால் ஏழை பாழைகள் கிட்ட பணம் வரும். குறிப்பாக அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதில் போகிறவங்கலாம் யார்? எல்லாம் பிபிஎம் ஃபஸ்ட்டு கையில் சூட் கேஸஸ்ன்னு டை கட்டினா போகிறாங்க. ஏதோ மம்டி ஒன்று பிடிச்சிக்கின்னு ஊரில் ஏதோ வேலை இல்லை அப்படின்றதுனால போகிறாங்க. அதனால் விவசாயத்துக்கு போகிறவங்களோட வேலையாட்கள் குறையுது அப்படின்றது அது கரெக்டான பேச்சு. அதை அங்கே சரி செய்யலாம். அதில் என்ன நிறை குறைகள் வருதுன்னு பார்க்கலாம். மற்றபடி மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு போகிற பணன்றது போகணும். அப்போ தான் இப்போ நம்ம இங்கிலாந்து பார்க்குறோம், ஃபின்லாண்டு பார்க்குறாங்களா, வயசானவே முதியோர் ஓய்வூதிய திட்டம் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே எல்லா மக்களுக்கும் பணம் போகிறது, இலவசம் போகிறதுன்றது 100% வரவாக இருக்கணும். அதை தாண்டி அந்த பெண்களுக்கு 25,000 ரூபாய் ஸ்கூட்டிக்கு தருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. லேப்டாப்பே நம்ம ஃப்ரீயாக கொடுக்கும்போது அது பெண்களுக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு மானியம் கொடுக்குறதுன்றது ஒன்றும் கிடையாது. இதில் சொல்லியிருக்கிற திட்டம்லாம் செய்து நிறைய நேரத்தில் திமுகவும் காட்டியிருக்குது, அதிமுகவும் காட்டியிருக்கு. அதனால் இந்த தேர்தல் அறிக்கை இன்றைக்கி வச்சிருக்கிறது என்னென்னா, அதிமுக இஸ் பேக் ஆன் ட்ராக். இது அதிமுக வர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வர்சஸ் அதிமுகன்னு சொல்லிட்டு இருதுருவ அரசியல் நோக்கி தான் போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த 2000 ரூபாய் பற்றி தான் பேச்சு ஓடும். இப்போது அடுத்த ஒரு கட்சி இது நல்லா சொன்னோன்னா, பொங்கலுக்கு பரிசு தொகை தாண்டி தீபாவளிக்கும் பரிசு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி, விடுமுறை, கூட இலவசம்லாம் எதிர்பார்க்குறோம். நான் மக்கள் சார்பாக பேசுகிறேன். நீங்கள் இன்றைக்கி விவாதம் ஊழல் பற்றியோ, கடன் சுமையை பற்றியோ, கொள்ளையடிக்கிறது பற்றியோ கிடையாது. இன்றைக்கி விவாதம் மக்களை யார் குசிப்படுத்துறது, இது பேசிக்கான ஒரு விஷயம். மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்திப்படுத்துகிற திட்டங்களை ஏற்கனவே முதலமைச்சர் அறிவிப்பாக வெளியிட்டு செயல்படுத்திட்டு இருக்கார். இன்னொருவர் எதிர்க்கட்சி தலைவர் ப்ராமிசஸாக வைக்கிறார். அதில் தவறு இல்லை, மக்கள்கிட்ட தான் போகுதுன்னு சொல்கிறீங்க. இதுல இடையில இன்னும் 2 பிளேயர்ஸ், ஒன்னு தாவேகா அவர்கள் லீவ் விட்டு போயிடலாம். கடந்த ஒரு 15 நாளா பேச்சிலேயே தேர்தல் வாக்குறுதிலாம் வருதோ 3வது நாளாவது லீவ் விட்டு போயிடுங்க. தாவேகா 3000 ரூபாய் ஏன்னா அவங்க ஒண்ணு இன்னைக்கு முதல்வரா இருக்கிறவர் இல்ல சார். தாவேகா நாயுடுமா அவங்க 5000 ரூபாய் கொடுத்தாங்கனா இல்ல, அவர் திரு ரங்கா கேட்கறது 5000 ரூபான்னு ஒரு ப்ராமிஸ் ஒருவேளை விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டா டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாறிடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது மாறட்டும், நான் வேணான்னு இல்லையே. 5000 அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க, வரத நான் எதுக்கு? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மக்கள்கிட்ட அமெரிக்காலலாம் எப்படின்னா எல்லாரும் நிற்பாங்க, நான் என்ன செய்ய போகிறேன் மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் முடிவு பண்ணி டிக்கு போடுவாங்க. இப்போ இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக அவர் அதாவது எம்ஜிஆரோட பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு வாழ்த்து போட்டு வீட்டிலே இருப்பார். குறைந்தபட்சம் எம்ஜிஆருக்கு போய் மாலை கூட போட மாட்டார். ஆனால் எம்ஜிஆரோட பிறந்த நாளைக்கு அவர் பாருங்கள் 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ இதுதாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல்.
அடுத்தது அண்ணன் நாம் டிடிவி தமிழர் மேட்டருக்கு கட்சி வருவோம் சீமான் கோட்டி. அவர்கள். அப்படியே டிடிவி அண்ட் ஓபிஎஸ் விஷயத்துக்கு வருவோம். டிடிவி ஒரு கட்சிக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டேன்றாரு. ஓபிஎஸ் வந்து டிக்டேட்டர் மாதிரி சர்வாதிகாரி போல நடந்துக்கிறாரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு கதவை அடைச்சிட்டாங்களா? கரெக்ட். போன தேர்தலையே மாற்றி சொன்னாங்க. அன்னைக்கு ஓபிஎஸ் வந்து இணக்கமாக இருந்தார், டிடிவி சர்வாதிகாரினாரு. இன்னைக்கு டிடிவி அமைதியாக இருந்து வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் சர்வாதிகாரி. அதாவது போன தேர்தலில் வந்து ஓபிஎஸ்ன்னு டிடிவி அவுட்டு, இந்த தேர்தலில் டிடிவின்னு ஓபிஎஸ் அவுட், அவ்வளோதான். மற்றபடி சிலபஸ்லாம் அதே சிலபஸ் தான், அதே கூட்டணி தான். இதில் வந்து என்னன்னா ஒரு விஷயம் உண்மையாகி போச்சு. என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு வர்றது உறுதியாயிடுச்சு. தொண்டர்கள் வந்து அந்த போஸ்டர்லாம் ஒட்டுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 23ஆம் தேதி பிரதமர் வரும்போது சேர்ந்து பயணம் பண்ணுற மாதிரி அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் வருது. அதனால் அமமுக அதிமுக கூட்டணிக்கு போகிறதுன்றது கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தெரியுது. ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் இல்லை அப்படின்றது தான் இருக்குது. இதுக்கு மேலே அவர் காலதாமதம் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. விஜய் அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்திலலாம் பங்கு தரேன்னு சொல்லி நிறைய நேரம் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் அவர்களையும் கருத்தில் கொண்டு விஜய் அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குமாறு மற்ற கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவை காட்டி, நீங்கள் கேட்டீங்க 3வது 4வது கட்சி என்ன பண்ணோன்னு, அந்த 3வது 4வது பஸ்ஸில் யார் ஏறி போகிறாங்களோ சீக்கிரமாக போனால் நல்லது. ஏன்னா டைம் ஆகி போச்சுன்னா தேர்தலுக்கு நேரம் இல்லை. ஒரு சைடு 2000 3000 எங்களை குசிப்படுத்துறதுக்கு திராவிட கட்சிகள் தயாராகிறாங்க. நீங்கள் இன்னும் கூட்டணி முடிவு பண்ணல, வேட்பாளர் முடிவு பண்ணல, அதனால் வேகமாக போனாங்கன்னா நல்லது. அப்புறம் கண்டக்டருக்கு தேவையே இருக்காதுன்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று வந்தாங்க. கண்டக்டர் கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா கண்டக்டர் வந்து ஏதோ டிக்கெட் விற்கிறது ஒன்றும் இல்லை. ஃபுட்போர்டில் மாணவன் இருக்கிறானா, ஆக்சிடென்ட் ஆகுதா, வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்க்கணும். இது ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு காசை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டக்டர்களை வேலையை விட எடுத்துட போகிறாங்கன்ற அந்த அக்கறையில் ஃபுட்பால் எல்லாம் போக முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.